எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு WTB ட்ரேட். ஓகே, இன்னைக்கு 29th ஏப்ரல் 2026. இன்னைக்கு கோல்டு வியூ எப்படி இருக்குன்ட்டு நம்ம டெக்னிக்கலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலராக டிஸ்கஸ் பண்ணுற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, திஸ் வீடியோஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. We are not financier advice and we are not the provide the signal. ஓகே, நம்மளுடைய கோல்டன் ரூலை நீங்கள் டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணணும். கோல்டன் ரூல் என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஈச் ட்ரேட் வித் எஸ்எல் லாட் சைஸை உங்களுடைய கேபிட்டல் தகுந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் வச்சுக்கணும். நம்ம ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. நல்லா ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் இம்மீடியட்டாக எக்ஸிட் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் சம்மந்தமாகவோ வேறு ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் பர்சனலாகவோ அல்லது வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம்லவா, நம்ம 27th நினைக்கிறேன் வீடியோ. ஸோ நீங்கள் அந்த நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சார்ட் இப்போ நீங்கள் பார்க்குற சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் இருக்கிற சார்ட். ஸோ நாங்கள் சொல்லியிருந்தோம்லவா, இந்த ஸ்ட்ராங்கான ட்ரெண்டு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பிரேக் பண்ணியிருக்கு. அகெயின் உங்களுக்கு ரீடெஸ்ட் ஆகிருக்கு. கரெக்டாக இந்த மல்டி சப்போர்ட்லேயும் இங்கிருந்து நம்ம கனெக்ட் பண்ணுறப்போ இந்த கோல்டன் பாயிண்ட்லேயும் தென் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணல ஒரு ரீடெஸ்ட்டும் உங்களுக்கு கோல்டன் பாயிண்ட்டாக இங்கே கிடச்சிருக்கு. நமக்கு இந்த மாதிரி கிடைக்கிறது ரேர். இந்த இடத்துல நீங்கள் பிடிச்சிங்கன்னா நல்ல டார்கெட் வரும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த டார்கெட் வரைக்கும் நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு கீழேயே உங்களுக்கு நல்ல மார்க்கெட் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ நாங்கள் இங்கே வந்துட்டு இந்த புல் பேக், ஓகேங்களா, இந்த புல் பேக்கில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 என்ட்ரி எடுத்தோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நாங்கள் என்ட்ரிஸை குறைச்சி கரெக்டாக இன்னும் ஒரு 2 என்ட்ரி மட்டும் நாங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட்டை நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இந்த சார்ட் எல்லாமே டெலீட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி லாஸ்ட்டாக போட்ட சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஒரு பிப்ஸ் கூட மாறாமல் பர்ஃபெக்டாக உங்களுக்கு இந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்மளுடைய வீடியோஸை நீங்கள் ரெகுலராக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பாயிண்ட்டு, நிறைய நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடிய எல்லா பொசிஷனும் நாங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ நம்ம வீடியோஸை நீங்கள் ரெகுலராக ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த சார்ட் எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, 4 ஹவர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 4 ஹவர்னு உங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதுதான் உங்களுக்கு சப்போர்ட். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும், ஒரு சப்போர்ட்டை வரைஞ்சிக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ஏரியா தான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏரியாவை உங்களுக்கு மார்க்கெட் இப்போ பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இனி உங்களுக்கு இந்த ஏரியா வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு ரியாக்ட் ஆக போகுது. ஓகேவா, ஏன்னா இந்த மல்டி சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுனால இப்போ இனி இந்த ஏரியா உங்களுக்கு இப்போ கரண்ட்லி இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆக போகுது. ஓகே, இப்போ இதில் நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறத 1 ஹவரில் போனோம்னா நமக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இது வந்து 1 ஹவர் சார்ட்டு. ஸோ உங்களுக்கு கிளியராக மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கரெக்டாக உங்களுக்கு மார்க்கெட் இந்த இடத்துக்கு ரியாக்ட் ஆன மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக எது வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்த உடனே உங்களுக்கு கிளியராக ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டாக உங்களுக்கு இது கொடுத்துருக்கு. ஸோ அப்போது சேம் இதே இடத்துல மார்க்கெட் உங்களுக்கு என்ன ஆகுது, ரியாக்ட் ஆகுது. ஸோ அப்போது இங்கே வச்சுக்கோங்க. ஸோ அப்போது மார்க்கெட் உங்களுக்கு எங்கே போகணும் ஃபர்தராக, இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆன பாயிண்ட்டு உங்களுக்கு கிளியராக எங்கே போயிருக்கு, இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கு போயிருக்கு. ஸோ நமக்கு இந்த டார்கெட் நமக்கு போதும். ஸோ அப்போது நீங்கள் இந்த மார்க் பண்ணிக்கங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக பாருங்கள், உங்களுக்கு இதை மார்க் பண்ணிக்கங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு இந்த ஏரியா முக்கியமான பாயிண்ட்டாக உங்களுக்கு தெரியுதா? ஸோ அப்போ மார்க்கெட் நாம் என்ன சொல்ல வரோம்னா, ஸ்லோவாக மார்க்கெட் இன்னும் ஒரு கீழே வந்துட்டு இங்கே லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்லோவாக மார்க்கெட் மேலே போயிட்டு ஃபால் ஆகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சொல்ல வர்றது ஒரு ஷார்ட் பை தென் பிக் ஃபால். ஓகே, ஏன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே ரியாக்ட் ஆன மார்க்கெட் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிருக்குல்லவா. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட். அப்போது உங்களுக்கு இந்த ஏரியாவில் மல்டி சப்போர்ட் உங்களுக்கு மார்க்கெட் இருக்குனால இங்கே டெஃபினட்டாக உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஒரு செல் ஜோனாக ரியாக்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நாம் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட் ஸ்லோலி, நீங்கள் இப்போ என்ட்ரி போகக்கூடாது. நான் என்ட்ரி எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன். உங்களுக்கு மார்க்கெட் ஸ்லோவாக இந்த ஜிக்ஸாக்ல உங்களுக்கு இங்கே போச்சு அப்படின்னா இந்த ஏரியாவை நீங்கள் பாயிண்ட் பண்ணலாம்.
ஓகே, அப்போ நமக்கு இந்த ஏரியா வந்து கிளியரா நமக்கு இந்த இடத்துல உங்களுக்கு செல் ஜோன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ இங்க இங்க உங்களுக்கு சப்போர்ட்டா ரியாக்ட் ஆன மார்க்கெட் ஆக்சுவலி வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்க, உங்களுக்கு இங்க சப்போர்ட் ஆன மார்க்கெட் உங்களுக்கு ஆக்சுவலா எங்க போயிருக்கு, இங்க போயிருக்கு. ஏன்னா இந்த சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு இவ்வளோ தூரம் போறதுக்கு உண்டான பவர் வந்து உங்களுக்கு இங்க கிடைச்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆன மார்க்கெட் இங்கிருந்து ஒரே ஃபாஸ்ட்ல மேல போயிருக்கனால, அகைன் இந்த சப்போர்ட்டுக்கு பவர் அதிகம். ஸோ நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது இவ்வளோ ஹைட்டுக்கு போகுமான்னு தெரியல. டெக்னிக்கலி இங்க உங்களுக்கு மல்டி சப்போர்ட் இங்க இருக்கனால, மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு போயே ஆகணும். இங்க போயிட்டு கண்டிப்பா உங்களுக்கு இங்க செல் ஆக்டிவேட் ஆகுறப்போ நாங்க நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இதுல நம்ம எப்படி என்ட்ரி போறது அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டா பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சார்ட்டை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கங்க. நான் இதை அப்படியே கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கிறேன். ஓகே, டெலீட் பண்ணிடுவோம். இப்போ ஒரு 30 நிமிஷத்துல நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு சிம்பிளா கனெக்ட் பண்ணுங்க. இங்க இருந்து இங்க கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, அப்போ ஒரு லோயர் ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு இந்த லோவையும் இந்த டாப்பையும் கனெக்ட் பண்றப்போ உங்களுக்கு எங்க மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு 61.8ல உங்களுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகி அகைன் இதுக்கு பேர் தான் புல் பேக். நேரா கீழே வந்துட்டு மேலே போன மார்க்கெட் திரும்ப ஒரு புல் பேக் வந்து கரெக்டாக இந்த ரேஷியோ. ஏன் நாங்கள் அடிக்கடி சொல்றது இந்த கோல்டன் ரேஷியோவில் மார்க்கெட் மேக்சிமம் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் கொடுக்கும். இதுக்கு பேர் தான் ரிவர்சல். அப்போ மார்க்கெட் உங்களுக்கு இங்கே பைக்கு ரெடி ஆயிருச்சு. ஓகே, அப்படியே கண்டினியூவாக பை ஆகமானா ஆகலாம். நாங்கள் எப்படி என்ட்ரி போகும் அப்படின்னா, தென் உங்களுக்கு இங்கே ரிவர்சல் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டுக்கும் கலர் வேற கொடுக்குறேன். அப்போதான் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிளியராக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த கலர் வந்துட்டு அது நம்மளுடைய சார்ட்ல இருந்த கலர். இது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஓகேவா? ஸோ மார்க்கெட் உங்களுக்கு இந்த கோல்டன் பாயிண்ட்ல திரும்பி இருக்கு. இப்போ இது வந்து உங்களுக்கு ரீசென்ட்லி இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட். அப்போ உங்களுக்கு கிளியரா இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி என்ன சொல்லுவோம் நம்ம, இந்த இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி நம்ம என்ன சொல்லுவோம், பிவோட் பாயிண்ட் அப்படிம்போம். ஓகேங்களா? அப்போ பிவோட் பாயிண்ட் கால்குலேஷன் பார்த்தலாமா? இப்போ நம்ம இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி இந்த பாயிண்ட் தான் பிவோட். இப்போ நீங்க ஷார்ட் லோயர் ஃப்ரேம்ல பார்க்குறப்போ இப்போ உங்களுக்கு இதுதான் ரெசிஸ்டன்ஸ், இது உங்களுக்கு சப்போர்ட். ஓகே, அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி என்னது, இது உங்களுக்கு பிவோட் பாயிண்ட். நீங்க கால்குலேஷன் பண்ணி பாருங்க. 4610 பிளஸ் 4576 டோட்டல் பண்ணி டிவைட் பை 2 போட்டிங்கன்னா இதுதான் உங்களுக்கு பிவோட் பாயிண்ட். இது உங்களுக்கு நான் கலர் வந்துட்டு மாற்றி கொடுத்துட்றேன். சாரி, இது உங்களுக்கு இந்த கலர்லேயே இருக்கட்டும். உங்களுக்கு இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட், இது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ இது சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட், இது பிவோட். ஓகே, இப்போ இதுக்கு இடைப்பட்ட பகுதி நம்ம என்ட்ரி போக மாட்டோம். இப்போ மார்க்கெட் ஒருவேளை உங்களுக்கு அகைன் இப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா இங்க இந்த பிவோட் பாயிண்ட்ல நீங்க என்ட்ரி போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த சப்போர்ட்ல நீங்க என்ட்ரி போகலாம். ஓகே, இல்ல அப்படின்னா ஒருவேளை மார்க்கெட் இங்க பாருங்க இப்படி வந்துச்சு, இங்க ஒருவேளை புல் பேக் வருதுன்னா மார்க்கெட் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ ஆகலாம். இல்ல அப்படின்னா ஒருவேளை மார்க்கெட் உங்களுக்கு கீழே இங்க வந்துச்சுன்னா அகைன் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்ல இங்க போகலாம். ஒருவேளை மார்க்கெட் நேரா இப்படி மேல போயிருச்சு அப்படின்னா அகைன் இந்த இடத்துல நீங்க எடுக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு நான் கொடுக்கறது 3 பாயிண்ட் நான் கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கேயும் உங்களுக்கு ஒரு பை ஜோன், இது உங்களுக்கு பை ஜோன். அகைன் ஒரு பிவோட் பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் வந்துச்சுன்னா நீங்க இங்கேயும் பை பண்ணலாம். இல்லை அப்படின்னா இங்க சப்போர்ட்டுக்கு வரப்போ இங்க ஏரியா உங்களுக்கு பை ஜோனா உங்களுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. ஓகே, இங்கேயும் வரல அப்படின்னா தென் நீங்க இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இங்கேயும் நீங்க பை ஜோன் ஆக்டிவேட் பண்ணலாம்.
ஸோ நீங்கள் நம்ம வீடியோஸ் பார்க்குற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் நீங்கள் என்ட்ரி போகணும். ஸோ அப்போது மார்க்கெட் உங்களுக்கு ஸ்லோவாக மேலே போயிட்டு இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அகைன் ஒரு புல் பேக்கில் நீங்கள் இங்கே பை போகலாம். இல்லைன்னா அகைன் மார்க்கெட் இந்த பிவோட் பாயிண்ட்டை கீழே பிரேக் பண்ணாமல் இங்கேயே உங்களுக்கு அடுத்த கேண்டில் ஒரு க்ரீனில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அகைன் இங்கே என்ட்ரி புல் பேக்கில் போகலாம். இல்லை அப்படின்னா மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த பாயிண்ட் அகைன் உங்களுக்கு வேலிடாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அகைன் மார்க்கெட் இன்னொரு டைம் உங்களுக்கு கீழே வந்துட்டு இங்கே உங்களுக்கு பை ஆக்டிவ் ஆச்சுன்னா நல்லா நீங்கள் அந்த பையை வந்து ஹோல்டு பண்ணலாம். ஸோ இன்னைக்கு என்ட்ரி பாயிண்ட் இதுதான். நீங்கள் ஷார்ட் பை போகலாம். இங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக செல்லுக்கு நீங்கள் திரும்பிக்கணும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறது எப்படின்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்கு, ஏன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20.4653லேருந்து 4680 வரைக்கும் வச்சுக்கலாம். இதுக்குள்ள மார்க்கெட் திரும்பிச்சு அப்படின்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். தென் ஒரு புல் பேக்கில் தான் நீங்கள் செல் போகணும். நீங்கள் எப்பயுமே கன்ஃபர்மேஷன் கிடைக்காம நீங்கள் என்ட்ரி போக வேண்டாம். உங்களுக்கு கிளியருங்களா? ஸோ இப்போ நமக்கு ரீசென்ட்லி லோயர் ஃப்ரேமில் இது ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட், இது பிவோட். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த 3 பாயிண்ட் நம்ம தெளிவாக நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படி ஒர்க் பண்ணால் தான் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் என்ட்ரி எடுக்க முடியும், ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். நீங்கள் ஏதோ காமா சும்மான்னு நீங்கள் பை என்ட்ரி போட்டுக்கிட்டு தென் உங்களுக்கு க்ரீன் கேண்டில் வந்துருச்சு உடனே பை போடுறது, உடனே ஒரு செல் போடுறது அப்படின்ட்டு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து டெம்பரவரியாக தான் ஒர்க் ஆகும். ஆனால் எனி டைம் உங்களுக்கு லாஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, ரிஸ்க் ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பர் என்ட்ரி நீங்கள் கிளியராக நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு தென் இந்த கன்ஃபர்மேஷனை நீங்கள் என்ட்ரி எடுத்து பாருங்கள், பர்ஃபெக்டாக உங்களுக்கு வேலை செய்யும். ப்ராஃபிட்டபிலிட்டி ஈஸியாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே கைஸ், இன்னைக்கு பாயிண்ட் இதுதான். நீங்கள் வந்து ஷார்ட் பை எல்லாமே கிட்டத்தட்ட 3 பாயிண்ட் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் எந்த பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒருவேளை மார்க்கெட் இந்த 3மே கிடைக்கல அப்படின்னா, கீழே ஃபாலோ ஆச்சு அப்படின்னா இந்த 4555 4555 அந்த மார்க்கெட் உங்களுக்கு பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா உங்களுக்கு 4400 வரைக்கும் மார்க்கெட் சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் உங்களுக்கு எகைன் என்னவாயிரும், செல் ஜோனா ஆக்டிவ் ஆயிரும். நாங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷன்ஸ் நாங்கள் கடைசியாக தான் வச்சிருக்கிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு நாங்கள் கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்டில் அகைன் ஒரு புல் பேக்கில் பை கிடைக்கலாம். இல்லைன்னா நாங்கள் இங்கே பை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இந்த 4610 மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு புல் பேக்கில் நாங்கள் பை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே கேஸ், வில் சி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த செல் ஆப்ஷன் நீங்கள் கடைசியாக வச்சுக்கங்க. ஒருவேளை மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக கீழே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே செல் ஆக்டிவ் ஆகும். ஆனால் இந்த உங்களுக்கு நான் சொன்னேன் அல்லவா, இந்த பவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல சப்போர்ட் கிடைக்கும். மார்க்கெட் ஸ்லோலி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்த உடனே பைக்கு ரியாக்ட் ஆகும். இந்த புல் பேக்கில் நாங்கள் என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், பட் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். பட் நாங்கள் அகைன் இங்கே இந்த இடத்துலையோ எங்கள் டெக்னிக்கலுக்கு தகுந்த மாதிரி கிளியரான பாயிண்ட் வந்தால் மட்டும்தான் நாங்கள் என்ட்ரி எடுப்போம். அதுதான் நாங்கள் உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். ஓகே கேஸ், வில் சி மார்க்கெட்டில் இன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே நீங்கள் செல் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும். தென் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு மார்க்கெட் ஒரு வேளை உங்களுக்கு கீழே ஃபாஸ்ட்டாக இப்படி வருது அப்படின்னா இங்கே இடத்துல நீங்கள் செல் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த ஏரியா தான் உங்களுக்கு செல்லோட பாயிண்ட். உடனே நீங்கள் செல் பண்ணக்கூடாது. இங்கே உங்களுக்கு மார்க்கெட் சார் சொல்லிட்டாரு உடனே செல் போகக்கூடாது. கிளியர் கன்ஃபர்மேஷன் கேண்டில் கன்ஃபர்மேஷன் வரணும். ஒரு ரிவர்சல் கிடைக்கணும். உங்களுக்கு அந்த 15 மினிட்ஸ்லையோ 30 மினிட்ஸ்லையோ ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். தென் ஒரு புல் பேக்கில் நீங்கள் என்ட்ரியை கேட்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஏரியா தான் உங்களுக்கு செல் ஜோன். ஓகே கேஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் ஸ்லோலி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எல்லாரும் கிளியராக நம்மளுடைய ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வில் சி மார்க்கெட் டுமாரோ எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.